இறந்தவரின் உடலை விளைநிலங்களில் வழியாக கொண்டு செல்லும் உறவினர்கள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் காவாலாக்குறிச்சி கிராமத்தில் ஆர்சி கோவில் தெருவை சார்ந்த அமிர்தம் இவரது மகன் அந்தோணி. முன்னாள் ஆசிரியராக பணி ஓய்வு பெற்ற இவர் முதிர்வு காரணமாக இயற்கை எய்தினார். இவரது உடலை நல்லடக்கம் செய்ய உறவினர்கள் தோளில் சுமந்தவாறு விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்ட நெல் பயிர்கள் வழியாக கொண்டு சென்றனர். அப்பகுதியில் ஒரு முதியவர் கூறும்போது, நாடு சுதந்திரம் பெற்றும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பது வேதனையாக உள்ளது. பல முறை மனு அளித்தும் எங்களுக்கு இறந்தவரின் உடல் கொண்டு செல்ல முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறோம். தமிழக அரசு மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தனி கவனம் செலுத்தி தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு இறந்தவரின் உடலை கொண்டு செல்ல மயானத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் இந்த வாழ்கிற காலங்களில் நல்லா வாழ்ந்துறாங்க. வாழ்ந்து முடிஞ்சு அவங்கள நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்போது பெரும் சிரமம். ஒரு 65 வருஷமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஏற்பாடு பண்ணி இந்த பாதையை சீரமைச்சு கொடுத்தால் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டவங்களாக இருப்போம். நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எங்களை புறக்கணிக்கிறார்கள். இது முற்றிலும் உண்மை. இது அரசு ஏற்று எங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து தரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 65 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நல்ல வாழ்ந்த காலங்கள். என்னுடைய பெயர் மரிய துரைராஜ். நல்ல வாழ்ந்த காலங்களில் நல்ல வாழ்கிற மக்கள்லாம் கடைசி காலத்தில் அவங்களுடைய இறப்பு காலங்களில் இந்த மாதிரி நஞ்சைக்குள்ளையும் புஞ்சைக்குள்ளையும் அள்ளி செமந்து சீரழிஞ்சி செங்கை செமந்து கஷ்டப்பட்டு தான் வாரோம். அவங்கள நல்லடக்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்காங்க. வாய்ப்பே இல்லை. எனக்கு காவலாக்குறிச்சி. என் பேர் ஸ்டீபன். எத்தனையோ அதிகாரிகள் வராங்க. ஆனால் பிரசிடென்ட்மார் தலையிடுதாங்க, அதிகாரிகளும் தலையிடுதாங்க. ஆனால் நான் செவிச்சு தரேன், உனக்கு முடிச்சு தரேன்னு மக்களை ஏமாற்றி ஓட்ட போட வைக்காங்க. செவிச்ச உடனே யாரும் கிட்ட வரதுக்கு வழி இல்லை, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு வழி இல்லை. ரெண்டாவது அவன் பாரு இவன் பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இப்போ 40-60 வருஷ காலமாக நாங்கள் இந்த சீரியல் தான் சீரியல் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த முப்பாட்டம் காலத்துலேருந்து இந்த சீரியல் இந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு இந்த பாதையை போர்க்கால அடியில் இந்த பாதையை சீரமைச்சு தரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.